பாரத் மித்ரன் அறக்கட்டளை சார்பில் இரத்த தான முகாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மேல் சித்தாமூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாரத் மித்ரன் அறக்கட்டளை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு அறக்கட்டளை நிறுவனர் முருகவேல் தலைமை தாங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் அகலூர் ஜோலாதாஸ் ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட பொதுச் செயலாளர் அறவாழி மற்றும் மகளிர் அணி செயலாளர் கமலா முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் வல்லம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் பத்மஷா, மேல் வழக்கூர் மருத்துவ அலுவலர் டாக்டர் சந்தோஷ்குமார் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் 36 பேர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் முத்துவேல், டாக்டர் பிரியா, டாக்டர் ஜெயஸ்ரீ மற்றும் வல்லம் வட்டார மேற்பார்வையாளர் மரகதவள்ளி, சித்தா பார்மசி வள்ளி மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் மேல் சித்தாமூர் வட்டார மருத்துவமனையில் பாரத் மித்ரன் சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பாக விவசாய சங்கங்களை ஒருங்கிணைத்து மற்றும் பொதுமக்களை ஒருங்கிணைத்து நமது மருத்துவமனையில் குருதி தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 36 நபர்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் அளித்தனர். இது மட்டுமல்லாமல் இந்த பாரத் மித்ரன் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் பலதரப்பட்ட சமூக சேவைகளை புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒட்டி அதற்கான விழிப்புணர்வையும், செவிலியர் தினத்தை ஒட்டி செவிலியர்களின் சேவையை பாராட்டும் வகையில் ஒரு நிகழ்வையும் நடத்தினார்கள். இவர்களுடைய சேவை மிகவும் பாராட்டுக்குரியது. இன்றைய தினத்தில் தானமாக பெறப்பட்ட 36 யூனிட் இரத்த பைகள் ஏறத்தாழ ஒரு 90 முதல் 100 உயிர்களுக்கு மிகவும் ஒரு அரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த முகாமில் இரத்தம் அளித்தவர்கள் எந்தவித பாதிப்புக்கும் அல்லது உடல் நோய் பெறவும் வாய்ப்புகள் இல்லை. எனவே அனைவரும் தாமாக முன்வந்து இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து பொதுமக்களுக்கும் மற்றும் இங்குள்ள நோயாளிகளுக்கும் பயன்பெறும் வகையில் நாம் இரத்த தானம் அளிக்க வேண்டும். இந்த அறக்கட்டளையின் பணிகள் மேன்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் டாக்டர் வி சந்தோஷ்குமார், மேலுலக்கூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸராக உள்ளேன். நன்றி. பாராட்டும் வகையில் மற்றும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழை இன்று வழங்குகின்றோம். அரசு சார்பில் வழங்கினோம். நன்றி. பாரத் மித்ரன் அறக்கட்டளை அதனுடைய நிறுவனர் நான் முருகவேல் பேசுகிறேன். நம்மளுடைய அறக்கட்டளையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ முகாம் வைக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாத கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவி திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரத்த தான முகாம் இல்லாதப்பட்ட மக்களுக்காக ரத்தம் தேவை அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணால் அவங்கள தேடி எங்களுடைய கோஆர்டினேட்டரை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அறக்கட்டளை மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் சமூக ஆர்வலராகவும் அகலூர் ஜோலாதாஸ் ஆகிய நான் பணியாற்றி வருகிறேன். கடந்த 2 வருடங்களாக பாரத் மித்ரன் அறக்கட்டளை சார்பில் 16 இலவச கண் சிகிச்சை முகாம் வைத்திருக்கிறேன். அந்த கண் சிகிச்சை முகாம் வாயிலாக 50 பேர், ஒரு கேம்புக்கு 50 பேர் வாயிலாக கண் சிகிச்சை இலவசமாக செய்ய அனுப்பியிருக்கிறோம். இலவசமாக ஒரு கேம்பில் 100 பேருக்கு இலவச கண்ணாடி வழங்கியிருக்கிறோம். பல வகையில் மெடிக்கல் கேம்ப் வச்சுருக்கிறோம். மேலும் ஆர்த்தோ கேம்பும் வச்சுருக்கிறோம். இன்றைய நாளில் இரத்த தான முகாம் பாரத் மித்ரன் அறக்கட்டளை சார்பில் இரத்த தான முகாம் வைத்திருக்கிறோம். அறக்கட்டளை சார்பாக 35 பேர் இன்று இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். இந்த இரத்த தானத்தின் செய்தியின் வாயிலாக அவர்கள் புதிய இரத்தம் சுரப்பதற்கும் இரத்தத்தின் அளவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும் இது வாயிலாக தெரியப்படுத்துகிறோம். மேலும் அரசு சார்பில் வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை
கீழ்கண்ட ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக பாரத் மித்ரன் அறக்கட்டளையை அனைவரும் அணுகினால் அந்த அறக்கட்டளை வாயிலாக அனைத்து சலுகைகளும் விழிப்புணர்வு செய்து அதன் வாயிலாக மக்கள் பயன்படும் அளவிற்கு செய்து வருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. என் பேர் தாமோதரன். பாரத் மித்ரா அறக்கட்டளை மூலமா நமது வல்லம் ஒன்றியம் மேல் சித்தாமூர் ஹாஸ்பிட்டலில் வந்து ரத்த தான முகாம் நடக்குது. அதுக்கு நாங்கள் ரத்த தான முகாம் ரத்தம் கொடுக்க வந்திருக்கோம். மொத்தம் 36 பேர் ரத்தம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு அளித்த எங்கள் ஊர் நர்ஸ் அவங்களுக்கு மேல் சித்தாம்பூர் ஒலக்கூரில் ஒர்க் பண்ணுற நர்ஸ் அவங்க பேர் என்ன சரோஜா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அவங்க மூலிமா தான் நாங்கள் வந்தோம். அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, அவங்க மூலிமா வந்தோம் நாங்கள். இப்போது இந்த ரத்த முகாம் நடத்துறதுனால நிறைய பேருக்கு இதில் நன்மை நடக்குது. இப்போ நாங்கள் ரத்தம் நம்மள மாரி ஆளுங்க ரத்தம் கொடுக்கறதால நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படுது. அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு அனைவரும் வந்து இதில் கலந்து ரத்தம் கொடுக்கலாம். இல்லை இந்த இடம்னாலும் மற்ற இடத்துலையும் ரத்தம் கொடுக்கலாம். இதனால் நிறைய உயிர் காப்பாற்றப்படும். இதனால் உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது, நல்லதே நடக்கும், புது ரத்தம் உருவாகும். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.